இந்த காவிமயமாதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இன்றைக்கு அரசியல் களத்திலும் சரி, இதர களங்களிலும் சரி அதிகமாக புழக்கத்தில் இருக்கிறது. எல்லோரும் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். காவி ஒரு குறிப்பிட்ட அமைப்பை சார்ந்தது அல்லது கட்சியை சார்ந்தது அல்லது மதத்தை சார்ந்தது என்று நாம் கருதுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. பௌத்த துறவிகளும் கூட காவியை உடுத்துகிறார்கள். புரட்சிகரமான கருத்துடையவர்கள் கூட ஆன்மீக தளத்தில் இது போன்ற சடங்குகளை எல்லாம் மறுதலிக்கக்கூடிய துறவிகளாக இருப்பவர்கள் காவி உடுத்துகிறார்கள். நாராயணகுரு, சுவாமி வைகுண்டர் போன்றவர்கள் எல்லாம் கூட காவி உடுத்தியவர்கள் தான். இன்னும் அவரை பின்பற்றக்கூடியவர்கள் காவி உடுத்துகிறார்கள். பௌத்த துறவிகள் சில பேர் என்னிடத்திலேயே நேரடியாக கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன எப்போதும் காவியை எதிர்த்து பேசுகிறீர்கள், நாங்கள் காவியை உடுத்தி இருக்கிறோம், அப்படி என்றால் எங்களையும் நீங்கள் எதிர்க்கிறீர்களா என்று ஒரு கேள்வியை எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு நடைமுறையிலே